நம்மில் பல பேர் பகவத்கீதானா அது வெறும் ஒரு மத சம்பந்தப்பட்ட புத்தகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கடவுளுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் நடந்த ஒரு உரையாடல். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணத்துல நமக்கு தேவையான காலத்தையே வெல்லக்கூடிய ஞானத்தை இது கொடுக்குது. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மொத்த உரையாடல் எங்க நடக்குதுன்னா, குருக்ஷேத்திரம்ன்ற ஒரு பெரிய போர்க்களத்துல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் ஆரம்பிக்க போகுது. ரெண்டு பக்கமும் படைகள் அணிவகுத்து நிக்குது. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, எதிரிகள்னு நிக்கிறவங்க வேற யாரும் இல்ல. சொந்த குடும்பம், நண்பர்கள், சொல்லிக் கொடுத்த குருமார்கள். இது வெறும் போர் இல்ல, ஒரு தர்ம யுத்தம். இந்த போரோட நாயகன் பாண்டவர்களோட மகாவீரன் அர்ஜுனன். அவன் தன்னோட தேரோட்டியான பகவான் கிருஷ்ணர் கிட்ட ஒன்னு சொல்றான். கிருஷ்ணா, நம்ம தேரை ரெண்டு படைக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்து. நான் யார் யார் கூட சண்டை போட போறேன்னு ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றான். அர்ஜுனன் போர்க்களத்தை பார்க்கறான். அவன் பார்த்த அந்த காட்சி அவனையே மொத்தமா உலுக்கிடுச்சு. எதிரணியில நிக்கிறது யாரு? அவனோட தாத்தா பீஷ்மர், அவனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த குரு துரோணர், அவனோட அண்ணன் தம்பிகள், சொந்தக்காரங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன ராஜ்யத்துக்காக இவங்களையெல்லாம் நான் கொல்லணுமா? அர்ஜுனனோட மனசு நொறுங்கி போகுது. அவ்வளவுதான், அர்ஜுனன் முழுசா உடஞ்சே போயிடுறான். அவனோட கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவனோட பெருமை வாய்ந்த காண்டீபம்ங்கிற வில் கையில இருந்து நழுவி கீழே விழுது. துக்கம் தொண்டையை அடைக்க, என்னால முடியாது கிருஷ்ணா, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் சண்டை போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்ல அப்படியே சரிஞ்சு உட்காந்துடுறான். இதையெல்லாம் ரொம்ப அமைதியா பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனனை அவனோட துயரத்திலிருந்து மீட்கிறதுக்காக அவரோட தெய்வீக உபதேசத்தை தொடங்குறார். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல, வாழ்க்கை இறப்பு இத பத்தின அர்ஜுனனோட மொத்த பார்வையுமே மாத்த போற ஒரு உரை. கிருஷ்ணர் முதல்ல சொல்ற விஷயம், அர்ஜுனா, நீ எதுக்காக வருத்தப்படுற? இந்த உடம்புக்காகவா அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த உடம்பு கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அது எப்பவும் இருக்கிறது, அதை அழிக்கவே முடியாது. இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு கிருஷ்ணர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. நம்ம ஒரு பழைய கிழிஞ்சு போன சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி தான் இந்த ஆத்மாவும் ஒரு பழைய தளர்ந்து போன உடம்ப விட்டுட்டு புது உடம்புக்குள்ள போகுது. அப்போ இந்த உடம்புங்கிறது என்ன? அது வெறும் நாம கொஞ்ச காலத்துக்கு போட்டுக்கிற ஒரு மாதிரி தான். சரி, ஆத்மா அழியாததுன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா சொந்தக்காரங்களை கொல்றது தப்புதானே? இந்த பெரிய குழப்பத்துக்கு கிருஷ்ணர் சொல்ற தீர்வு தான் கர்மயோகம். கீதையோட மைய கருத்தை இதுதான்னு சொல்லலாம். அதாவது பற்றில்லாம ஒரு செயலை எப்படி செய்யறதுங்கிறது தான் கர்மயோகம். இது கீதையில வர்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. உன் கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அதோட பலன்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட வேலையை 100% சரியா செய்யணும். ஆனா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், ஜெயிப்போமா தோப்போமான்னு கவலைப்படக்கூடாது. இந்த கர்மயோகத்தை 3 ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லலாம். 1, உன் கடமையை செய். 2, பலனை எதிர்பார்க்காத. 3, வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி மனச ஒரே மாதிரி சமநிலையில வச்சுக்கோ. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த சமநிலை தான் உண்மையான யோகம். ஏன் இப்படி பலனை எதிர்பார்க்க கூடாது? ஏன்னா நாம எப்போ ரிசல்ட் மேல ஆசை வைக்கிறோமோ அப்பவே பயம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் கூடவே வந்துடும். ஆனா நம்ம வேலைய ஒரு பெரிய நோக்கத்துக்காக அர்ப்பணிச்சு செய்யும்போது அந்த ரிசல்ட் நம்மள பாதிக்காது. தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாத மாதிரி செயலோட விளைவுகள் நம்மள ஒட்டாது. சரி, இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்களத்துல நடந்தது. இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும்? அர்ஜுனனோட இந்த மாற்றமும் கிருஷ்ணரோட போதனைகளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துதுன்னு பார்க்கலாமாங்க? யோசிச்சு பாருங்க. கீதைங்கிறது ஒரு காலமற்ற வழிகாட்டி மாதிரி. வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியாம குழப்பமா இருக்கும்போது ஒரு தெளிவை கொடுக்கும். ரொம்ப கஷ்டமான முடிவுகளை எடுக்க மனதைரியத்தை கொடுக்கும். எது செஞ்சாலும் எனக்கென்ன கிடைக்கும்னு யோசிக்காம ஒரு நோக்கத்தோட செய்ய வைக்கும். முக்கியமா தோத்துருவோமோங்கிற பயம் இல்லாம சவால்களை தைரியமா சந்திக்க வைக்கும். இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பிராக்டிக்கல் கைடு. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரம் ஒரு போர்க்களம். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எது போர்க்களம்? அது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமான முடிவா இருக்கலாம், ஒரு சிக்கலான உறவா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். உங்க குருக்ஷேத்திரத்துல கீதையோட இந்த போதனைகள் உங்களுக்கு எப்படி வழிகாட்டும்னு யோசிச்சு பாருங்க.